شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي وأنرت قلبي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெரும்படுவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் போற்றி சலாத்தும் சலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், இமாம்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எங்கே இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணிதக்குரியவர்களே, நாம் இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் அல்லாஹ் தடுத்த ஒரு பெரும்பாவங்களில் ஒன்றான வட்டியை குறித்தும் அதனுடைய விபரீதங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கணியத்திற்குரியவர்களே, ஹலால் ஹராம் என்பது நம்முடைய மார்க்கம் அத்தனை விஷயங்களிலும் சொல்லியிருக்கிறது. ஒருவர் ஹலால் ஹராமை பேணிதான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆனால் நாம் பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்தில் ஹலால் என்றால் அசைவ உணவு, அதாவது கறி வாங்கும் போதுதான் அந்த ஹலால் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர வெறும் அசைவத்தில் மட்டும் ஹலால் ஹராம் என்பது இல்லை. வாழ்க்கையின் அத்தனை காரியங்களிலும் ஹலால் ஹராம் உண்டு. திருமணம் என்றால் அதில் ஹலால் ஹராம் உண்டு, தொழில் என்றால் அதில் ஹலால் ஹராம் உண்டு, வியாபாரம் என்றால் அதில் ஹலால் ஹராம் உண்டு. இப்படி வாழ்வின் அத்தனை நிலைகளிலும் ஹலால் ஹராம் பேணுதல் என்பது ஒரு மூமினுக்கு அவசியமானது. இப்ப கணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் பொருளீட்டல், வியாபாரம், ஒருவர் பொருளாதாரத்தை, வாழ்வின் அடிப்படை தேவையான பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்ளுதல், இது தொடர்பான விஷயத்திலும் ஹலால் ஹராம் என்பது உண்டு. இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். பாருங்கள், அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். வியாபாரம் என்பது ஹலால். ஒருவர் ஒரு பொருளை வியாபாரம் செய்கிறார், இது ஹலால், அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுகிறார். ஆனால்
வட்டி என்பது ஹராம் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக தன்னுடைய வேத குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அந்த ஆயத்தினுடைய அந்த ஒரு பகுதி, அதனுடைய முழு ஆயத்து எவ்வாறு வருகிறது என்றால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லதீன யாக்குலூன ரிபா, யார் வட்டி உண்கிறார்களோ, வட்டி சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். யார் ஒருவர் வட்டி உண்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே ஷைத்தான் தீண்டப்பட்டவன் எப்படி பைத்தியம் பிடித்தவனாக இருப்பானோ அந்த நிலையில் அவன் எழுப்பப்படுவான். ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போல இவன் எழுப்பப்படுவான், வட்டி உண்டவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேத குர்ஆனிலே குறிப்பிட்டு விட்டு சொல்கிறான். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. ஏன் இவர்களுக்கு இந்த நிலை தெரியுமா? அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வட்டி என்பது வியாபாரத்தை போலத்தான், வட்டியும் வியாபாரம் போலத்தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததுதான் இதற்குண்டான காரணம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பகுதியை சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. நீங்கள் சொல்வது போல அல்ல, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டி ஹராமாக்கி இருக்கின்றான். வட்டியும் வியாபாரமும் ஒன்றல்ல என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டு தொடர்ந்து அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் சொல்கின்றான், வமன் ஆத ஃபஉலைக அஸ்ஹாபுன் நார். இந்த வட்டி தொடர்பான உபதேசங்கள் எல்லாம் வந்த பின்னாலும் எவனொருவன் அந்த வட்டியின் பக்கம் மீளுகிறானோ அவன் அஸ்ஹாபுன் நார், நரகவாதி, நரகத்திற்கு சொந்தக்காரன். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிரந்தர நரகம் என்ற பாவம் நாம் ஷிர்க் செய்தவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துகின்றான், ஹும் ஃபீஹா ஹாலிதூன், வட்டியில் ஈடுபட்டவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார் என்று. இதற்கு தஃசீர் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? நிரந்தர நரகம் என்றால் நீண்ட கால நரகம். வட்டி என்பது பெரும் பாவங்களில் ஒன்று, ஆனால் ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடாது. ஆனாலும் இங்கே நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? மிக நீண்ட கால நரகம், மிக நீண்ட காலம் அவன் நரகத்திலே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்று தஃசீர் ஆசிரியர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். கணேசக்குரியவர்களே, அந்த வசனங்களுடைய அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், எந்த பரக்கத்தும் இல்லாமல் வட்டியை அழித்து விடுகிறான். வ யுர்பிஸ் ஸதகாத், தான தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல ஃபஇல்லம் தஃஅலு, இந்த விஷயங்களை நாம் சொல்லி அடுத்தடுத்த வசனங்களில் வட்டி தொடர்பான ஒரு 4-5 வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். ஃபஇல்லம் தஃஅலு, அவர்கள் இவ்வாறு வட்டியை விட்டு விலகவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு தயாராகட்டும். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் அவர்கள் போர் செய்வதற்குண்டான அந்த அறிவிப்பை அவர்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாவம்! அல்லாஹ்வோடு போர் செய்வது என்று அல்லாஹ் சொல்லப்பட்ட ஒரு பாவம் வட்டி. கணித்திற்குரியவர்களே, இதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டியினுடைய விபரீதங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், அஹ்மதிலே வரக்கூடிய, அதே போல தபரானில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், திர்ஹமுன் ரிபா, ஒரு திர்ஹம் ரிபா என்பது, திர்ஹம் என்றால் வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு ரிபா என்பது, உதாரணத்திற்கு நம்முடைய பண மதிப்பு வைத்துக் கொண்டால் சில ஆயிரங்கள் வட்டி என்பது திர்ஹமுன் ரிபா. யஅகுலுஹு ரஜுல், ஒரு மனிதன் அதை உண்கிறான். வஹுவ யஅலமு அஷது இன்தல்லாஹி மின் 36 ஸனியா, அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பாவம், அதாவது ஒரே ஒரு வெள்ளிக்காசு வட்டி என்பது இந்த பாவத்தை விட மோசமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாவத்தை சொல்கிறார்கள். என்ன பாவம் தெரியுமா? மின் 36 ஸனியா, ஒருவன் 36 முறை விபச்சாரம் செய்வதை விட மோசமானது. ஒரே ஒரு திர்ஹம் வட்டி, ஒரு திர்ஹம் வட்டி என்பது ஒருவன் 36 முறை விபச்சாரம் செய்வதை விட மோசமான ஒரு பாவம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பார்வையில், உதாரணத்திற்கு நம்மிடம் கேட்டால், வட்டி பெரும்பாவமா விபச்சாரம் பெரும்பாவமா? ஒருவன் ஒரு சில ஆயிரங்கள் வட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், வட்டி சாப்பிடுகிறான். ஒருவன்
36 முறை விபச்சாரம் செய்திருக்கின்றான். இதில் யார் பெரும்பாவி என்று கேட்டால் நாம் உடனே சொல்லிவிடுவோம், விபச்சாரம் செய்வோம் தான் பெரும்பாவி. அதுவும் ஒரு முறை இருமுறை அல்ல, 36 முறை விபச்சாரம் செய்திருக்கிறானா, இவன் தான் பெரிய பாவி. இவன் ஏதோ சில ஆயிரங்கள் வட்டி கொண்டு இருக்கிறான், வட்டியில் ஈடுபட்டு இருக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நான் சொல்லிவிடும். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு திர்ஹம் வட்டி என்பது 36 முறை ஒருவன் விபச்சாரம் செய்வதை விட மிக மோசமான பாவம். இவ்வளவு ஒரு கொடுமையான பாவம் பாருங்கள். கணிதத்திற்குரியவர்கள் இதைவிட ஒரு கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். தபரானியிலே, அதாவது அவுசத் என்ற அந்த விஷயத்தில் தபரானி இமாம் குறிப்பிடுகின்றார்கள், சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அர்-ரிபா 72 பாபன், வட்டி என்பதற்கு 72 வாசல்கள் உள்ளது. 72 வாசல்கள் உள்ளது. அதிலே கடைசி வாசல், 72 வகையான வட்டி உள்ளது. அதில் கடைசி நிலை, அந்த வட்டியிலே கடைசி நிலை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? மிஸ்லு இத்திஹானு ரஜுலு உம்ம, ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமான பாவம். இவ்வளவு பெரிய பாவம். வட்டியினுடைய 72 வகைகளில் கடைசி வகை, அதுவும் முதல் வகையை கூட அல்லாஹ் சொல்லவில்லை. அதில் கடைசி வாசல், அந்த வட்டியினுடைய கடைசி வாசல் என்பது இப்பேற்பட்ட ஒரு பாவத்திற்கு சமமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் முதல் நிலை எவ்வாறு இருக்கும்? கடைசி நிலையே இப்படிப்பட்டது என்றால் முதல் நிலை எவ்வாறானதாக இருக்கும்? யோசிக்கவே முடியவில்லை. அவ்வளவு பெரிய பாவம் இந்த வட்டி என்ற பெரும் பாவம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் வட்டி தொடர்பான 5 நபர்களை சபித்தார்கள். ஒருவர் எண்ணிக்கொண்டிருக்கலாம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கவில்லையே. பல பேர் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி என்று சொல்லி வட்டிக்கு விட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், வட்டியை அநியாயமாக வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படியா செய்கிறேன்? நான் ஒன்றும் அப்படி செய்யவில்லையே. என்னுடைய கஷ்டத்திற்கு ஏதோ வட்டி வாங்கி இருக்கிறேன். என்னுடைய பொருளை அழகாக வைத்தோ அல்லது தவணை முறையிலேயோ நான் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணம் தான் பறிபோய் கொண்டிருக்கிறது. முதலுக்கு மேலாக வட்டியை கட்டிவிட்டேன். நான் எல்லாம் இந்த பாவத்திற்குள் வருவேனா என்று ஒருவர் சிந்திக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. யாரை? ஆக்கிலுர் ரிபா, வட்டி சாப்பிடுபவன். அதாவது வட்டிக்கு விட்டு அந்த பொருளாதாரத்தை வாங்கி அநியாயமாக சாப்பிடக்கூடியவன் ஒன்று. வ மூகிலஹு, சாப்பிட கொடுப்பவன். வட்டி கட்டுபவன், வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டி கொண்டிருக்கிறான் அல்லவா? நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வட்டிக்கு வாங்குவதெல்லாம் பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது, விடுவதுதான் பெரிய பாவம் என்று. இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள் சொல்கிறார்கள், வட்டி கட்டி கொண்டிருப்பவன், அவனுக்கு சாப்பிட கொடுப்பவன், வட்டியை கட்டி அவனுக்கு சாப்பிட கொடுப்பவன் இவன். வகாதிபஹு, அதை எழுதக்கூடியவன், அந்த வட்டியை எழுதக்கூடியவன். வஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள். அந்த வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள். இந்த 5 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்து விட்டு சொன்னார்கள், ஹும் சவா, இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். ஏற்ற இறக்கம் எல்லாம் இல்லை. வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பவன், இவன் வட்டிக்கு வாங்கி கொண்டுதான் இருக்கிறானே, இவன் சாட்சிக்கு தானே வந்தான், இப்படி ஏற்ற இறக்கம் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹும் சவா, இவர்கள் அத்தனை பேரும் பாவத்தில் சமமானவர்கள். இவர்கள் அத்தனை பேரும் பாவத்தில் சமமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம் ஒரு முறையில், ஒரு கண்ணோட்டத்தில் நாம் மார்க்கத்தை விளக்கி வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. மார்க்கம் என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து சொல்லி இருக்கிறது. இப்ப வட்டி என்றால் அதை வட்டிக்கு விடுவதும் தவறுதான், வாங்குவதும் தவறுதான், எழுதுவதும் தவறுதான், அதற்கு சாட்சியாக இருப்பதும் தவறுதான். இது அத்தனையும் பாவத்தில் சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மட்டுமில்லை, சபித்தார்கள் இந்த நபர்களை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை வாங்கி கொண்டு ஒருவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒருவன் எவ்வளவுதான் வட்டிக்கு வாங்கி அவன் சேர்த்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய லானத்தை பெற்றுக்கொண்டு ஒருவன் நிம்மதியாக வாழ்க்கை கழிக்க முடியுமா? கணிதத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அதே போல்
இஜ்தனிபு சபல் மூபிகாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அழித்து ஒழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒருவனை நாசமாக்கக்கூடிய பாவங்களில் பல வகை உண்டு. பெரும் பாவங்கள் உண்டு, சிறிய பாவங்கள் உண்டு. பெரிய பாவத்திலும் மூபிகாத் என்று சொல்லப்படக்கூடிய நாசமாக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய, அழித்து ஒழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்கள் உண்டு. அதில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை குறிப்பிட்டார். அக்குலுர் ரிபா, வட்டி உண்ணுதல் என்று அதில் ஒரு பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியை குறிப்பிட்டார்கள் என்றால் அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்கும் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. கணிதத்திற்குரியவர்களை இது போல எக்கச்சக்க எச்சரிக்கைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது. வட்டி தொடர்பாக நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது தொடர்பாக எக்கச்சக்க எச்சரிக்கைகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமா, நாம் உலக ரீதியான பாதிப்புகளை சொல்லவே தேவையில்லை. நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இதெல்லாம் நான் சொன்னது மார்க்க ரீதியான பாதிப்புகள். பெரும் பாவங்கள் எவ்வளவு பெரியது என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் உலக ரீதியான பாதிப்புகள் நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. தினமும் செய்தித்தாளை எடுத்தால் பார்க்கிறோம். வட்டி கடனால் ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது, வட்டியை கட்ட முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்கள். எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். எத்தனை பேர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட்டி வாங்கிட்ட கட்ட முடியல, என்ன செய்யறது தெரியல, முதலும் போச்சு, அத்தனையும் போய்விட்டது என்று புலம்பக்கூடிய எத்தனை நபர்களை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஏன் யோசிக்க மனம் வரவில்லை? அத்தனை உலக ரீதியான பாதிப்புகள், மன அழுத்தம், மனக்கவலை, எத்தனை பாதிப்புகளை இதற்கு மேலாக போய்விட்டால் தற்கொலை. அதுதான் மனிதன் அந்த முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அது மாற்றம் தடுத்த மிகப்பெரிய ஒரு பாவம் தற்கொலை என்பது. இப்ப கணிதத்திற்குரியவர்களே, எவ்வளவு பாதிப்புகள் இந்த வட்டி மூலமாக ஏற்படுகிறது. சரி, வட்டி இந்த விஷயம் என்பது ஆரம்பத்தில் ஒரு வகையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வகையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல பெயர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வட்டிக்கு 72 வாசல்கள் உண்டு என்று. இப்படி அத்தனை வாசல்கள் வழியாகவும் வட்டி நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. ஒருவன் எவ்வளவுதான் வட்டியின் பக்கம் போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தாலும் அவனையே தேடி இந்த வட்டி தொடர்பான நபர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நவீன வடிவங்களில் பல வட்டி, அந்த நவீன வடிவங்களில் உண்டான வட்டியில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். உதாரணத்திற்கு, வங்கியில் இருந்து வரக்கூடிய வட்டி. வங்கியிலே ஒருவர் கணக்கு, சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறார், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு வட்டி வருகிறது. இந்த வட்டியை ஒருவர் வாங்கி உண்டார் என்றால், அந்த வட்டியை அவர் பயன்படுத்தினார் என்றால், அது நிச்சயமாக அவர் வட்டியில் ஈடுபட்டவராக கருதப்படுவார். இந்த வட்டியில் ஒருவர் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலமக்கள் 2 கருத்து சொல்கிறார்கள். ஒன்று, அவர் எடுக்கவே கூடாது அந்த வட்டி பணத்தை. இல்லை என்றால் அவர் அதை எப்படியாவது கழித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வட்டி பணத்தை எடுத்து யாரோ ஒரு ஏழைக்கு நன்மையை ஆதரவு வைக்காமல், நன்மையை எதிர்பார்க்காமல் அதை நீக்க வேண்டும், அந்த அழுக்கை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை கொடுத்துவிட்டு, முகம் தெரியாமல் கொடுத்துவிட்டு ஒதுங்கி விட வேண்டும் என்று உலமக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த வட்டி ஒருவர் உண்டார் என்றால், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இந்த வங்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெருங்கொண்ட தொகையை வங்கியில் போட்டுவிட்டு அதில் வரக்கூடிய வட்டி பணத்தை நம்பியே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கை சேதம். அதே போல அந்த நவீன வடிவங்களில் வட்டி என்று வந்துவிட்டால், இன்றைக்கு பரவலாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லீஸ் என்பது. ஒத்தி, குத்தகை, இப்படி பல வார்த்தைகள் சொல்கிறார்கள். இந்த லீஸ் என்ற இந்த விஷயமும் வட்டி சம்பந்தப்பட்டதுதான். வாடகைக்கு இருப்பது ஹலால், வாடகைக்கு விடுவது ஹலால். ஆனால் ஒத்திக்கு இருப்பதோ, ஒத்திக்கு விடுவதோ, லீஸ் தொடர்பான விஷயங்கள் ஈடுபடுவது இது நிச்சயமாக வட்டி தான். ஏன்? ஒருவர் ஒரு பெருங்கொண்ட தொகையை கொடுத்து விட்டு மாதம் மாதம் அந்த வீட்டுக்கு உண்டான வாடகை, உதாரணத்துக்கு அந்த வீட்டுக்கு ஒரு 7,000 8,000 வாடகை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வாடகையை இவர் வட்டியாக உண்டு கொண்டிருக்கிறார், வட்டியாக இவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? கொடுத்த பணம் ஒரு 2 வருடத்தில் 3 வருடத்தில் அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட போகிறது. அப்ப இந்த வாடகை, இதை இவர் ஒரு வட்டியாக உண்டு கொண்டிருக்கிறார். இப்ப இந்த ஒத்தி என்பது, குத்தகை என்பது அல்லது லீஸ் என்பது நிச்சயமாக வட்டி சார்ந்ததுதான். ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறார்கள், மார்க்கத்தில் நாம் கொஞ்சம் பேணுதல் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு குறைந்த வாடகை, உதாரணத்துக்கு ஒரு வீட்டிற்கு ஒரு 7,000 ரூபாய் வாடகை என்று வைத்துக் கொண்டால்
500 ரூபாய் வாடகை. எப்படி? வட்டியிலே குறைத்துக் கொள்வதுதான், மற்றபடி இது ஹலாலாக ஆகாது, நிச்சயமாக ஹலாலாக ஆகாது. வட்டியிலே குறைத்துக் கொள்வது அவ்வளவுதான். 7000 ரூபாய் மதிப்புள்ள வாடகைக்கு நாங்க ஒரு 500 ரூபாய் வாடகை கொடுத்துறோம், 1000 ரூபாய் வாடகை கொடுத்துறோம். இது வட்டியில் குறைவு அவ்வளவுதானே தவிர இது நிச்சயமாக ஹலாலாக தான் ஆகாது. கணித்திற்குரியவர்கள், அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஎம்ஐ என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், எளிய முறை தவணை திட்டம் என்ற அடிப்படையில் பொருட்களை மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிறார்கள். இளைஞர்கள் என்றால் பல புது புது மொபைல் போன்களை வாங்கி குவிக்கிறார்கள். என்ன? இஎம்ஐ. இந்த இஎம்ஐயில் அவர் வட்டி, நான் இஎம்ஐ கட்ட தவறினால், மாதாந்திர தவணையை கட்ட தவறினால் நான் வட்டியோடு சேர்த்து கட்டுகிறேன் என்று சொல்லிதான் அவர் அந்த இஎம்ஐயில் ஈடுபடுகிறார். அந்த கையெழுத்தை இட்டுதான் அவர் அந்த இஎம்ஐயில் ஈடுபடுகிறார். இல்லை என்றால் இஎம்ஐ கொடுப்பானா? நான் வட்டி கட்ட மாட்டேன், நான் லேட் ஆயிடுச்சுன்னா வட்டி கட்ட மாட்டேன்னு சொன்னா யாரும் இஎம்ஐ தர மாட்டார். அப்ப இதுவும் வட்டி சார்ந்த விஷயம் தான். வட்டி கட்டுகிறேன் என்று ஒரு முஸ்லிம் எப்படி கையெழுத்திட முடியும்? நான் மாதாந்திர தவணையை கட்ட தவறினால் வட்டியோடு சேர்த்து கட்டுகிறேன், எப்படி ஒரு முஸ்லிம் இப்படி கையெழுத்திட முடியும்? இதே சார்ந்ததுதான் இந்த கிரெடிட் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுவும் ஒருவர் நான் வட்டியை கட்ட தயார், தவணை மாறிவிட்டால் நான் வட்டியை கட்ட தயார் என்று சொல்லிதான் ஒருவர் கையெழுத்திட்டு அந்த கார்டை வாங்குகிறார். எப்படி ஒரு முஸ்லிம் நான் வட்டி கட்ட தயார் என்று கையெழுத்திட முடியும்? கணித்திற்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். இந்த இஎம்ஐ டியூ என்று சொல்லப்படக்கூடிய, அதே போல பேங்க் தொடர்பான அத்தனை கடன்கள் வட்டி கடன்கள் தான். எத்தனையோ கடன்கள், ஹோம் லோன், கார் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன். நாம தேடாவிட்டால் நம்மை தேடி காலங்கள் வருகிறது இல்லையா? மொபைல் அழைப்புகள் வருகிறது, சார் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆயிருக்கு. இப்படி வட்டி துரத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நபர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே காலை கட் பண்ணி வைத்து விடுங்கள். இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாம என்னன்னு கேட்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே இழுத்து கொண்டு போயிடுவாங்க. பதில் சொல்ல வேண்டிய அவசியமே, அப்படியே கால் கட் பண்ணிட்டு வச்சிருங்க. இல்லை, தாவா செய்ய வாய்ப்பு இருந்தால் எங்களுடைய மார்க்கத்தில் வட்டி எல்லாம் தவறு கூடாது என்று தாவா செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த சோதரர்கள் அதை ஒரு தாவா காலமாக அவர்களுக்கு பயன்படுத்தலாம். அப்ப இது போன்ற நிலையில் இந்த பேங்க் சம்பந்தமான, வங்கி சம்பந்தமான அத்தனை கடன்களும் வட்டி கடன்கள் தான். இதில் ஒருவர் ஈடுபடுவது நிச்சயமாக நாம் மேற்சொன்ன என்ன எச்சரிக்கைகள் எல்லாம் வந்ததோ அந்த எச்சரிக்கைகளுக்கு உட்பட்டவர் தான். அதே போல நாம் பார்க்கிறோம், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அந்த மற்ற அந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள், அதே போல பிக்ஸட் டெபாசிட் என்று பேங்கிலே வட்டி தொடர்பான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஏலச்சீட்டு என்று மக்கள் தங்களுக்குள்ளாக ஒரு ஏலச்சீட்டு என்று ஒன்றை ஆரம்பித்து அதில், அதாவது குழுக்கள் சீட்டு ஹலால். 10 பேர் சேர்க்கிறார்கள், ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார், 10 பேருக்கு 10,000 வருகிறது. யாருக்கு குழுக்கள் இருக்கிறதோ அவருக்கு அந்த 10,000 ரூபாய் என்று போவது ஹலால், அது குழு. ஆனால் ஏலச்சீட்டு என்ற அடிப்படையில் ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு யார் குறைவாக கேட்கிறார்களோ, ஏலத்தில் யார் குறைவாக கேட்கிறார்களோ, உதாரணத்திற்கு 10 பேர் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள், 1,00,000 ரூபாய் சீட்டு கொண்டாட அந்த பணம் வருகிறது, எனக்கு 70,000 கொடுத்த போதுங்க. இப்படி யார் குறைவாக கேட்கிறாரோ அவருக்கு அந்த பணம் போய்விடும். மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகை நடத்தக்கூடிய வட்டியாக கொண்டிருப்பார். அப்ப இது நிச்சயமாக வட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இந்த ஏலச்சீட்டு சார்ந்த விஷயங்கள் இது வட்டி தொடர்பான விஷயங்கள் தான். இதுவும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். நவீன வடிவங்களில் வட்டி பல வகைகளில் துரத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை குறிப்பிடலாம். கணிதற்குரியவர்களை இந்த அத்தனை விஷயங்களை விட்டும் நாம் மிக பேணுதலாக, மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் செய்வான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கணிதற்குரியவர்களே, வட்டியினுடைய விபரீதங்கள் என்ற தலைப்பில் நாம் முதலாவது உரையில், வட்டி என்பது, வட்டியில் ஈடுபட்டவன் மறுமையில் ஷைத்தான் தீண்டியவனை போல பைத்தியம் பிடித்தவனாக எழுவான். அதே போல வட்டி அல்லாஹ் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுகிறான். வட்டியில் ஈடுபடக்கூடியவன் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். வட்டியில் ஈடுபட ஒரு திர்ஹம் வட்டி என்பது 36 முறை விபச்சாரம் செய்வதோட மோசமான பாவம். அதே போல வட்டியின் 72 வகைகளில் கடைசி வகை என்பது ஒருவன் தன் தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமமான ஒரு பாவம்.
இப்படி பல எச்சரிக்கைகளை நாம் நம்முடைய முதல் உரையில் வட்டி தொடர்பாக குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன விஷயங்களை குறிப்பிட்டோம். சரி, இப்படி இந்த வட்டியிலிருந்து தப்பிப்பது எப்படி, ஒரு வட்டியில் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றால் அதற்கு சில வழிவகைகளை குர்ஆனையும் சுன்னாவும் நாம் பார்க்கிறோம். முதலாவது விஷயம் துஆ. அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இந்த வட்டியின் பக்கம் என்னை ஈடுபட வைத்து விடாது என்று ஒரு உறுதியான துஆ ஒருவரிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதக்கூடிய துஆவில் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா. யா அல்லாஹ், எனக்கு தூய்மையான ரிஸ்கை கொடு, ஹலாலான ரிஸ்கை கொடு என்ற துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல போதும் என்ற மனம், கினா என்று சொல்லப்படக்கூடிய அல் கனாஆ என்று சொல்லப்படக்கூடிய போதும் என்ற மனம் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒருவர் எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை கூடிக்கொண்டே இருக்குமாயானால் அவர் வட்டியில் ஈடுபடுவது அவருக்கு ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். அப்ப போதும் என்ற மனம், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருக்கு அதிகமான செல்வங்கள் இருப்பது செல்வம் அல்ல, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். ஒருவர் செல்வம் என்பது என்ன தெரியுமா? போதும் என்ற மனம். வசதி என்பது என்ன தெரியுமா? போதும் என்ற மனம். இதுதான் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இன்றைக்கு வட்டியில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுக்கு தேவையில்லாத ஆடம்பரங்களில் இன்னும் வேண்டும் என்ற அடிப்படையில் போய்கொண்டுதான் அந்த வட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே போதும் என்ற மனத்தை வரவைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆடம்பரங்கள், மார்க்கம் தடுத்த தேவையில்லாத காரியங்கள், இன்றைக்கு பெரும்பாலும் குடும்பங்களில் வட்டி ஏற்பட காரணம் என்ன? பொண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கிறோம், அவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும் என்று வட்டியில் ஈடுபட்டு விடுகிறார்கள். மார்க்கம் இவ்வாறு சொன்னதா? செலவு குறைந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இப்ப செலவு குறைந்த திருமணமாக அதை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், நபி வழியின் அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக அந்த வட்டியை தவிர்க்கலாம். அப்ப திருமணம் என்ற பெயரில் தான் இன்றைக்கு வட்டியில் பல நபர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மார்க்கம் தடுத்த ஆடம்பரமான அனாவசியமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். இதுவும் வட்டியில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி. அதே போல தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பு சாட்டுதல். எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். இந்த வட்டியின் பக்கம் போய் தான் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பது நிச்சயமாக கிடையாது. எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற உறுதியான தவக்குல் அல்லாஹ்வின் மீது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னே கடல் தான், வேறு ஒன்றும் இல்லை, பின்னால் ஃபிரௌனுடைய படை, அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குல் வைத்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது, நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகிறார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற எண்ணத்தை வைத்தார்கள், அல்லாஹ் காப்பாற்றினார். இப்படி உறுதியான தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருந்தால் நிச்சயமாக இந்த வட்டியில் ஒருவர் இந்த பொருளாதார நெருக்கடியில் ஈடுபடாமல் தப்பிக்க முடியும். அதே போல கணியத்திற்குரியவர்களே, ஒரு சமுதாய ரீதியாக, சமூக ரீதியாக செல்வந்தர்கள், ஒரு மஹல்லாவாக இருக்கிறோம், செல்வந்தர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள். செல்வந்தர்கள் வட்டியில்லா கடன் கொடுக்க முன்வர வேண்டும். ஏழைகளும் அந்த கடனை கண்ணியமான முறையில் வாங்கி கண்ணியமான முறையில் அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் இருக்கும்போது ஒரு மஹல்லா ரீதியாக இந்த வட்டியில்லா ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதே போல ஒரு மஹல்லாவாக இருக்கும்போது ஜமாஅத் ரீதியாக வட்டியில்லா கடன் திட்டம், பைத்துல் மால் ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து உதவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். வாங்கிய மக்களும் அதை சரியான முறையில் அடைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சமூக ரீதியான ஏற்பாடுகளும் இந்த வட்டியில்லா ஒரு நிலைக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல இறுதியாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் நான் வட்டியில் ஈடுபட்டு விட்டேன், வட்டியினுடைய அந்த காரியத்தில் என்னிடத்தில் நிகழ்ந்து விட்டது, இவ்வளவு பெரிய பாவமா என்று ஒருவர் யோசிக்கும் பட்சத்தில் அவர் மீளக்கூடிய ஒரே விடயம் அல்லாஹ்விடம் மட்டும்தான். தௌபாவின் மூலமாக அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி என்னுடைய தடைகளை மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் அழைக்கிறான். நாம் செய்ய வேண்டியது என்ன?
உண்மையான தௌபாவாக, யா அல்லாஹ் நான் அறியாமல் ஈடுபட்டு விட்டேன், தெரியாமல் ஈடுபட்டு விட்டேன், அல்லது என்னுடைய மனோயிச்சையின் காரணமாக ஈடுபட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். வட்டி மட்டுமல்ல, எந்த பெரும்பாவங்கள் இருந்தாலும் சரி, ஒருவர் அல்லாஹ்விடத்திலே உறுதியான தௌபாவாக, யா அல்லாஹ் நான் செய்தது தவறு என்று உளப்பூர்வமாக, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று உளப்பூர்வமாக உறுதி கொடுத்து ஒருவர் அதை விட்டு நீங்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? நாம் அவனிடம் தௌபா கேட்க வேண்டும், அவனிடத்திலே கையேந்த வேண்டும், அவனிடத்திலே முறையிட வேண்டும், அவனிடத்திலே வருத்தப்பட வேண்டும். இந்த விஷயம் செய்யும் பட்சத்தில் வட்டி மட்டுமல்ல, எத்தனை பெரிய பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து அதை விட்டு நம்மை காப்பாற்ற போதுமானவனாக இருக்கிறான். நாம் அல்லாஹ்விடம் மீளக்கூடிய விஷயம்தான் பாக்கியாக இருக்கிறது. எனவே கணித்திற்குரிய இந்த வழிகாட்டல்களை, ஒரு சில வழிகாட்டல்கள் குறிப்பிட்டோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்களை பேணி, மார்க்கத்துடைய விஷயங்களை பேணி, நவீன வடிவங்களில் எத்தனை வடிவத்தில் வட்டி வந்தாலும் அதை விட்டு தவிர்க்கக்கூடியவர்களாக, அந்த பாவத்தின் பக்கம் போகாதவர்களாக, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தவர்களாக, சமூகத்தை எச்சரிக்கை செய்தவர்களாக, இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை விட்டு, இன்னும் பல பெரும்பாவங்களை விட்டும், ஷிர்க்கை விட்டும், குஃபரை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யக்ஷா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ولذكر الله أكبر. أقيموا الصلاة.